Navin Cedar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இன்று நம் பாரத திருநாட்டின் நிதிநிலை அறிக்கையை 9வது முறையாக மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் 2047 விஷன் அப்படிங்கிறத மதுரை விஜய் செய்தபோது அவங்க எங்கள் ஆண்டு விழாவிலேயே தெரிவித்திருந்தாங்க. அதே போல் குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கை அனைத்து துறைகளையும் உயர்த்தும் விதமாக, குறிப்பாக டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லேயும் பல திட்டங்கள் அறிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக எம்எஸ்எம்இ வளர்ச்சிக்காகவும் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ரயில்வே திட்டங்கள், அதிவிரைவு ரயில்கள் பல ஊர்களுக்கு 5 ஊர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஒன்று நம்ம தமிழகத்தை இணைக்கும் விதமாக சென்னை முதல் பெங்களூர் வரையிலும், சென்னை முதல் ஹைதராபாத் வரையிலும் வழங்கியுள்ளார்கள். தென் தமிழக வளர்ச்சிக்காக பல திட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் பெரிதாக எந்த திட்டமும் வழங்கப்படவில்லை. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிதிநிலை அறிக்கையில் நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னா தனிநபர் வருமான வரி குறைக்காதது ஒரு காரணமாக சொல்லலாம். சென்ற டிசம்பர் மாதத்திலிருந்து நமக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்ட பிறகு கடந்த 3 மாதங்களாக நமக்கு வரி வருவாய் உயர்ந்து கொண்டே போகிறது. அதை கருத்தில் கொண்டு தனிநபர் வருமான விகிதத்தையும் குறைத்தால் நிச்சயமாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் உயரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தென் தமிழகத்திற்கு பல திட்டங்கள் எதிர்பார்த்தோம். குறிப்பாக நம்ம மதுரை தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார், இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த பகுதியில் இராணுவ தளவாடங்கள் அல்லது மத்திய அரசின் சார்பாக ஒரு நிறுவனங்களை நிறுவும்படி கேட்டுக்கொள்கிறோம். மொத்தத்தில் இந்த பட்ஜெட் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது.